ஹலோ வைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உங்க தரன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க பழைய சாங், ஓல்டு சாங் 80s 70s இந்த மாதிரி பழைய சாங்ஸா நான் கேட்பேன், அந்த மாதிரி எனக்கு கிளாரிட்டியா இருக்க மாதிரி ஆம்பிளிஃபயர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த ஆம்பிளிஃபயர். பிராண்டட் போகாம அசம்பிள் விரும்புறவங்க இந்த ஆம்பிளிஃபயர் நீங்க தாராளமா நம்ம எடுக்கலாம். இப்ப இந்த ஆம்பிளிஃபயர்ல நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்ட்ல என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கடை லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல காமலாபுரத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். நீங்க லொக்கேஷன்ல மேப்ல திண்டுக்கல் காமலாபுரம் போட்டீங்கனாலே நம்மளோட இது காமிச்சு கொடுத்துரும். இப்ப நம்ம பார்க்க வந்த விஷயத்தை பத்தி பார்த்துடலாம். இது எங்க இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்னையில ரமேஷ்னு சொல்லிட்டு நம்மளோட கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் கொடுத்து 1 வீக் ஆகுது, நம்ம டெலிவரி பண்ண போறோம். இப்ப நம்ம இதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல அக்ரிலிக் பேனல் 6mm பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமைஸ் பண்ண ஒரு பேனல் தான். இது எப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்க மாடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பிச்சிருந்தோம், ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தோம். எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் தம்பின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்மோக் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச். எல்இடி எது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் எப்படின்னா, எனக்கு வந்து விஇ மீட்டர் ஆஃப் ஆகக்கூடாது, நம்மளோட சஜஷன் தான் அது. ஏன்னா பழைய பாட்டை நிறைய கேட்கறதுனால விஇ மீட்டர் இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது நமக்கு ஆடியோ கேட்க. அதாவது டிசைன் இல்லாமல் இருந்தால் நமக்கு பழைய பாட்டுன்றப்ப கொஞ்சம் அந்த லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நம்ம கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம விஇ மீட்டர் மட்டும் ஆஃப் ஆகாத மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம எல்இடி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்டு விஇ மீட்டர் மட்டும் தான் ஆன்ல இருக்கும். மித்த எந்த எல்இடியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லேயே இருக்காது. இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆயிரும். அடுத்த யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஹாரியா யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ கிளாரிட்டி ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பெரிய ஐசி யூஸ் பண்ணியிருக்கனால. அடுத்ததா விஇ மீட்டர் பாக்ஸ் டைப் எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் பாக்ஸ் டைப் விஇ மீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எஃபெக்ட் இருக்குது. பேக் சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டன் இருக்கு. பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ண நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணுறேன், டிசைன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாறுறது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். நம்ம ப்ரெஸ் பண்ண நமக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் எப்படி வேணுமோ நம்மள்ட்ட சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அசிஷுவல் எல்லா ஆம்பிளிஃபயருமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எஃபெக்ட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இந்த இடத்துல நம்மளோட லோகோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்டீரியோ ஆம்புனால கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா நான் பழைய பாட்டம் தம்பி கேட்பேன், புது பாட்டு நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட அடிச்சு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் ஸ்டீரியோன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் அடுத்ததாக யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி ஆக்ஸ் இது பார்த்தீங்கன்னா டிவி லைன் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா விஇ மீட்டர் வேலை செய்யும். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தா நம்ம உள்ள இன்டீரியரில் நம்ம பார்ப்போம். இன்டீரியரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் 24/24 ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா ரெக்டிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3510 மெட்டல் லைடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா 10,050 வோல்ட் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 12-012 ஃபேனுக்காகவும் லைட்டிங்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஹம்மிங்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பிளிஃபயர் ஆனில் தான் இருக்குது, ஸ்பீக்கர் கனெக்டில் தான் இருக்குது, எந்த ஒரு ஹம்மிங்குமே இருக்காது, ஃபேன் ஒரு நாய்ஸ் கூட உங்களுக்கு கேட்காது. அடுத்ததா மேக்ஸ்ரானோட பக் கன்வெர்டர் 40-5 கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பஹாரியா யூஎஸ்பி போர்டுக்காக. அடுத்ததா பேஸ்டபிள் போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிடெக் ஆடியோவோட பேஸ்டபிள் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மிட்டு பேஸ் ட்ரிபிள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட வந்துடும்.
இது கஸ்டமரோட மெயின் ரெக்குவயர்மெண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் கண்ட்ரோலோட வேணும் இந்த மீன் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரிலேன்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 ஆம்பியர் கிட்ட தாங்கும். அப்படின்றப்ப நமக்கு 4 ஃபீட்டுக்கு நம்ம லெஃப்ட் ரைட்னாலும் தாராளமாக தாங்கும். அடுத்ததான் 4 ஃபீட்டு பேரல் மோனோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சேனலுக்கு 4 ஃபீட்டு பேரல் மோனோ, இன்னொரு சேனலுக்கு இன்னொரு 4 ஃபீட்டு பேரல் மோனோ, லெஃப்ட் ரைட்டுக்கு 2 பேரல் மோனோ பதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு போர்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 120 வாட்ஸ் தாராளமாக நமக்கு கிடைக்கும். ஒரு டவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி டவர் தாராளமாக நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். கஸ்டமரை வச்சிருக்க டிரைவர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 இன்ச் டெயின்டி டிரைவர் தான் நம்ம யூஸ் பண்றாரு கஸ்டமரு. அதனால நமக்கு தாராளமாக யூஸ் ஆகும். இப்போ இல்லாட்டி நான் ஒரு வருஷம் கழிச்சாலும் தாராளமாக நம்ம உங்கள்கிட்ட டவர் எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற சப்போர்ட் பண்ற மாதிரி. அடுத்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா தொட தேவையில்லை, அப்படியே டேரக்டா பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டோன் ப்ரோல கூலிங் ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் வயரிங்லாம் எடுத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். கசகசன் வயரிங்லாம் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ வாங்க நம்ம பேக் சைடு பார்ப்போம். கைஸ் இப்போ பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் சப்ளைக்காக கம்ப்யூட்டர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஃபியூஸோட நம்ம கொடுத்துருக்கோம். கேபினெட்டு ஜிடெக்கோட 4990 கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் ஸ்பீக்கருக்காக பனானா சாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் இது மட்டும் நமக்கு எம்டியா இருக்கும். மித்தபடி லெஃப்ட் ரைட்டு நமக்கு பனானாவிலே கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா இன்லெட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி, டிவிடி, டிடிஎஸ் டிடிஎஸும் டிவியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் இன்புட்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபயர் நல்லா ஹெவியா வேணும், லெஃப்ட் ரைட் மட்டும் பாட்டு கேட்க எனக்கு நல்லா தெளிவா இருக்க மாதிரி எனக்கு ஆம்பிளிஃபயர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.